Years of dominance க்கு அப்புறம் அலெக்சாண்டர் வோல்கனவ்ஸ்கி திரும்ப வராரு. not just to defend but to reclaim his crown with vengeance. இந்த முறை அவருடைய பாதையில நிக்கிறது இளம் கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. டியாகோ லோபஸ் full fire மோட்ல இருக்கிறாரு. UFC 314 மியாமில நடக்குது. high stakes big stage. ஒரு பெரிய ஒரு question என்ன அப்படின்னா அலெக்சாண்டர் வோல்கனவ்ஸ்கி திரும்ப எழுந்து வருவாரா இல்ல டியாகோ லோபஸ் அவருடைய ஒரு புதிய யுகம் தொடங்கி இருக்கா? வெல்கம் டு ஃபைட் நைட். இங்க பஞ்சஸ் பறக்கும், ஹிஸ்டரி உருவாகும், சர்வே பண்ண ஒன் அண்ட் ஒன்லி ரூல் பி தி பேடர். UFC 314 உடைய மெயின் ஈவென்ட்ல ஃபார் தி வேக்கன்ட் ஃபெதர்வெயிட் டைட்டில்ல ஃபைட் பண்ண போறது அலெக்சாண்டர் வோல்கனவ்ஸ்கி வெர்சஸ் டியாகோ லோபஸ். அலெக்சாண்டர் வோல்கனவ்ஸ்கியை லாஸ்டா நம்ம ரிங் உள்ள வந்து பார்த்தது போன வருஷம் 2024 இலியா டோப்ரியா ஃபைட்ல. அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் இப்போ ரிங் உள்ள வந்து பார்க்க போறோம். 2 டைம் ஃபெதர்வெயிட் சாம்பியன், இதே டிவிஷன்ல ஒரு அன்டிஸ்பியூட்டட் கிங்காவும் இருந்தாரு. இலியா டோப்ரியா வந்து லைட் வெயிட்டுக்குலாம் மூவ் ஆனதுனால அலெக்சாண்டர் வோல்கனவ்ஸ்கி தான் விட்ட அந்த சாம்பியன்ஷிப்பை இப்ப பிடிக்கிறதுக்காக ரெடியா அந்த 2 நாக் அவுட் லாசஸ்ல இருந்து பிரேக் எடுத்துட்டு இப்ப ஃபுல்லா தன்னைத்தானே ரீசெட் பண்ணிட்டு வராரு. இவருடைய ஆப்போனன்ட் டியாகோ லோபஸ். இந்த கில்லி படம் டயலாக் தான் ஞாபகம் வருது. நெருப்பு மாதிரி இருந்தான் சார், ஜஸ்ட் ஒரு இயர்ல 5 சாலிட் வின்ஸ். இப்போ ஃபெதர்வெயிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய நேம்ஸ் யாரும் இல்லை, ஏன்னா மேக்ஸ் ஹாலோவே வந்து இன்டு BMF. சோ அலெக்சாண்டர் வோல்கனவ்ஸ்கியை வந்து அடிச்சா டியாகோ லோபஸ்க்கு பெரிய ஒரு நேம் கிடைக்கும். மோஸ்ட் ரீசெண்டா இந்த UFC 306 அந்த பெயின் ஆர்டெகாவோட ஃபைட்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஃபுல் டாமினேஷன் வந்து காமிச்சிருப்பாரு. டியாகோ லோபஸ் அவருடைய கேம் பிளே fearless, fast and full speed. He is locked in, ready for the gold. UFC 314ல இந்த மெயின் ஈவென்ட்ல அலெக்சாண்டர் வோல்கனவ்ஸ்கியா இல்ல டியாகோ லோபஸா? நெக்ஸ்ட் கோ-மெயின் ஈவென்ட்ல மைக்கேல் சாண்ட்லர் வெர்சஸ் பேடி தி பேடி பிம்லெட். மைக்கேல் சாண்ட்லருக்கு போரிங் ஃபைட்னா என்னன்னே தெரியாதான் போல. கார்னர் மேக்ரேகரும் வர மாதிரி தெரியல, அந்த ஃபைட்டும் நடக்கிற மாதிரி தெரியல. He is finally back in the octagon. இவருடைய ஆப்போசிட் கார்னர்ல பேடி தி பேடி பிம்லெட். இவரை பத்தி என்ன சொல்றது? UFCல இப்போ வரைக்கும் அன்டிஃபீட்டடா இருக்கிறாரு. மோஸ்ட் ரீசெண்டா UFC 304ல செம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபினிஷ் வந்து பண்ணிருப்பாரு. இந்த ஃபைட் ஃபயர் வர்க்ஸ்க்கு கேரண்டிட் நண்பா. நெக்ஸ்ட் ஃபெதர்வெயிட்ல ஒரு பேங்கரான ஃபைட் பிரைஸ் மிச்சல் வெர்சஸ் யான் சில்வா. எல்லாரும் பார்த்திருப்பீங்க UFC 314 உடைய இந்த ஃபேஸ் ஆஃப். பிரைஸ் மிச்சல் பார்த்து ஒரு மீடியா பர்சன் ஒரு கேள்வி கேக்குறாரு, யான் சில்வா வந்து உங்களுக்கு மூலக்கோளாறு இருக்கு, உங்க வந்து ரிட்டையர் ஆக சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிருப்பாரு. அதுக்கு பிரைஸ் மிச்சல் சொன்ன ரிப்ளை என்ன அப்படின்னா, நான் பிறக்கும் போதே எனக்கு மூலக்கோளாறு இருந்துச்சு, அதை மட்டும் அவர் சொல்லிட்டு விடல, என் காலத்துல வந்து நான் நிறைய நாய்களை வந்து கொன்னிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்காஸ்டிக் ரிப்ளை வந்து கொடுத்திருப்பாரு பிரைஸ் மிச்சல். மொரடா மொர அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மொரட்டு ஃபேஸ் ஆஃப் வந்து இருந்துச்சு. பிரைஸ் மிச்சல் ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்டைல். அதே மாதிரி யான் சில்வா UFCல வந்து இன்னொரு டிஃபீட் வந்து பார்க்கல. ஒன்லி ஒன் மூவ்ஸ் ஃபார்வர்ட். இந்த ஃபைட் ஐயோ வெயிட்டிங்லயே வெறியறது இல்ல. அண்ட் தென் இட்ஸ் டைம் ஃபார் லெகசி வெர்சஸ் லெகிட்டிமேசி. ஃபார்மர் இன்டரிம் சாம்பியன் யார் ரோட்ரிகஸ் அவருடைய ஆப்போனன்ட் பெல்லட்டூர்ல கலக்கிட்டு இருந்த பேட்ரிஷியா பிட்புல் இப்பதான் UFCல வந்து டெபியூ பண்ண போறாரு. இந்த ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் ஆஃப் விஷயம் நடந்ததுன்னு சொன்னல, அதே மாதிரியான இன்சிடென்ட் தான் இதுலயே வந்து நடந்துச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. யார் ரோட்ரிகஸுக்கும் இது டியாகோ லோபஸுக்கும் விட்டா அரினா விட்டு வெளியில போய் சண்டை போட்டிருப்பாங்க போல இருக்கு. ரைட், யார் ரோட்ரிகஸுக்கு இது ஒரு கம்பேக் ஃபைட். அதே மாதிரி பேட்ரிஷியா பிட்புலுக்கு ப்ரூவ் பண்ண நல்ல ஒரு சான்ஸ். யார் வின் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். UFC 314 உடைய மெயின் கார்டே இந்த லைட் வெயிட் ஷோடவுன் வந்து ஆரம்பிக்குதுங்க. நிகிட்டா கிரில்லோவ் வெர்சஸ் டாமினிக் ரேஸ். நிகிட்டா கிரில்லோவ் ஒரு லாங் பிரேக் அப்புறமா திரும்ப வராரு, செம ஃபார்ம்ல இருக்கிறாரு. அதே மாதிரி டாமினிக் ரேஸ் லூசிங் ஸ்ட்ரீக்ல இருந்தாலும் 11 ஃபினிஷஸ் வந்து வச்சிருக்காரு, ஒரு மொமெண்டம் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. நிகிட்டா கிரில்லோவ் கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி இருக்கு. பார்க்கலாம் யார் வின் பண்றாங்க. ஆல் ரைட், ஃப்ரம் டாப் டு பாட்டம் திஸ் கார்டு இஸ் ஸ்டேக்ட். நமக்காக ஒரு பெரிய விருந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஃபெதர்வெயிட் கிரவுன் ஸ்டேக்ல இருக்கு. லைட் வெயிட் உடைய ஃபியூச்சர் ஷிஃப்ட் பண்ண சான்ஸும் இருக்கு. புது ஸ்டார்ஸ் ரைஸ் ஆக போறாங்க. லெஜெண்ட்ஸ் will be tested. Fight night is coming. Are you ready? இருங்க ஒரு முக்கியமான விஷயம். Don't forget to follow for more fun facts and legendary moments from around the world of sports. Stay tuned for more நண்பா. அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் ஜான்.